உள்ள வந்து பனியன் எதுவும் போடல, வெறும் ஒரு ரவுண்ட் நெக் டிஷர்ட். அது அந்த அளவுக்கு திக்கு கிளாத்லாம் இல்ல, ஏதோ சம்மர்ல ஜிம்முக்கு போற மாதிரி கிளம்பி வந்துட்டேன். மார்கழி மாசம் குளுதுடா அம்பின்ற ரேஞ்சில இருக்கீங்க. என்னையா ஒண்ணும் தெரியல, என்னது இது கும்முருட்டா இருக்கு. லைட் இருந்ததுனா தப்பிச்சோம் மக்களே. மூடியாச்சு. காரை கொண்டு வந்து நிப்பாட்டி அப்படியே இதாக ஆரம்பிச்சுட்டு சூப்பரா. டிராக்டர்லாம் போது பார்த்தீங்களா காலையிலேயே. குளிருதே ப்ரோ, குளிருதா. அதாவது கடலுக்கு போற எல்லாரும் கிளம்பிட்டாங்க. மூஞ்சி வரும், கருக்கு மட்டும் தான் தெரியுது. இப்போ பரவாயில்ல, பின்னாடி பேக்ரவுண்ட் கொஞ்சம் பரவாயில்ல. போட்டை வந்து டிராக்டரை வச்சு தள்ளுறாங்க உள்ள கடலுக்குள்ள போறதுக்காக. லைட்டு பிடிச்சாதான் எங்க ஃபேஸுகளே தெரியுது. இப்போ லைட்டை மட்டும் லைட்டா கீழே இருக்கு. தெரியுது. இப்ப எப்படிப்பா தெரியுது? அப்பதான் எப்படி இருந்துச்சு? அப்பதான் வந்து மூஞ்சி ஃபுல்லா இருட்டா இருக்கு. நான் ஈன் பல்ல காமிச்சா பல்ல மட்டும் வெள்ளை கலர் தெரிஞ்சுது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, லைட்ல அப்ப ஏதோ பவர் இருக்கு. ஆமா, பாபாவின் சக்திகள், ஆங்கி பாபாவின் சக்திகள். அவன் தான் பீச்சுக்கு ஒரு 1000 வாட்டி வந்தாலும் சலிக்காது. ஆமா, அதாவது இந்த காலைல பீச்சுக்கு வர வைபே தனி. காலையில் அப்படியே அந்த சன்ரைஸ். ஆனால் என்ன, இந்த வின்டர் சீசன் சன்ரைஸ் கண்ணுக்கு தெரியாது. ஆமாம், ஆல்ரெடி மேகமூட்டமாக தான் இருக்கு. நாங்கள் அப்படியே ஒரு வாக் போகலாம். காலையில் பீச்சே வந்தது கிடையாது, இப்போ தான் காலையில் பீச் வரேன். சாவிலாம் எடுத்து யார் எடுக்க போகிறாங்க வந்து நம்ம சரி. கடல் மட்டம் கொஞ்சம் ஏறின மாதிரி இருக்கு. கடல் மட்டம் ஏறின மாதிரி இருக்கு. மேபி மார்னிங் வந்தனால அப்படி இருக்கலாம். மார்னிங்க்கும் ஈவினிங்க்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அதனால அது அப்படி இருக்கும். சூரியன் வந்து அதாவது என்னன்னா, இன்னைக்கு லீவு. நம்ம காலேஜுக்கு எப்படி லீவு போடுறோம், நம்ம வேலைக்கு எப்படி லீவு போடுறோம், அந்த மாதிரி இன்னைக்கு அவர் லீவு போல. ஆனா அவரோட சூரியன் மிஸ்ஸிங் ப்ரோ. வேலை மட்டும் இங்க தெரியுது, அவரோட கதிரொலிலாம் தெரியுது. வருகிறார் ஒரே சூரியன். அடப்பாவிகளா, இது ஆக என்ன சோழியை முடிக்கணும் நீ முடிவு பண்ணிட்ட. அதெல்லாம் இல்லை, நாங்கள் நியூட்ரல் கைஸ், நாங்கள் நியூட்ரல். திடீர்னு அதான் கட்சி கொடி கார்ல பார்த்தீங்களா, கம்பு இருக்கும், கம்பு தான் இருக்கும், கொடி இருக்காது. கம்பு வந்து சட்டை பைக்கில் இருக்கும். என்ன போட்டோம், பைய இருக்கா? சட்டை பையே இல்லை, அதுதான் பையே வைக்கிறது இல்லை. இப்படி எதனா சொல்றாங்கன்ட்டு தான் வெள்ளை சட்டை போட்டா வெள்ளை. ஆனா நம்ம வெள்ளை சட்டை டீம்ஸ் இவங்கலாம். இவன் ஒண்ணு, இந்த ஓஜி ஏகே விளாக்ஸ் ஒன்று, எப்போ பார்த்தாலும் வெள்ளை சட்டைக்குள்ள ஒரு மரியாதையே கெடுத்துட்டாங்க. அட சண்டாளர்களா. அதாவது இப்போ டைம் மார்னிங் 6:30. ஒரு நல்லா மார்னிங் ஒரு டீ குடிச்சிட்டு அடுத்து மைதனை வீட்டில் விட்டுட்டு லெட்ஸ் கண்டினியூ. ஆன் பண்ணீங்களா? டீ மக்களே சூடாக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் அதை மாண்டேஜும் எடுத்து வச்சிருக்கேன் ஜம்முன்னு. டீ போடுறது மாண்டேஜ் முக்கியம்ல ப்ரோ, அதையும் போடணுங்களா? டீ எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? டீங்க நல்லா இருக்கும். நாங்கள் ஊர் மக்கள் அடிக்கடி குடிப்போம். நாங்கள் அப்படிதான் சொல்லுவோம். வாட்டி குடிக்கிற மாதிரி வீடியோவில் காமிப்போம். ஆனால் நாங்கள் பல வாட்டி இங்கே வந்திருக்கோம். பல வாட்டி வந்தனால தான் இந்த டயத்துக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் டீ கடையில் 7 மணிக்கு மேலே எங்கள் 2 வரைக்கும் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த டீ கடை வந்தாலும் என்ன 3 மணிக்கெலாம் பார்க்க வாய்ப்பு இருக்குது. நான் ஒரு 6 மாதத்துக்கு தூத்துக்குள்ளே இருக்க மாட்டேன், என்னையும் மட்டும் மறந்துருங்க. வேலைக்கு போகிறாப்புல தலைவன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். வேலை சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு, அது ஒரு வேலை. ஆக உன் கம்பெனிலேருந்து உன்னை துரத்தணும். யார் கம்பெனி? நல்லது. துரத்தி விட்டா கூட நல்லதுன்னு ஓடி வந்துடுவேன். அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்பண்டா அவங்களே நீயே பேரு தயவு செஞ்சு அப்படின்னு இருக்காங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். துரத்தி வந்துடலான்னு தான் இருக்கேன். தயவு செஞ்சு ஒரே காரணம், அது முடிச்சாதான் எனக்கு இது தருவான்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் வாயை பொத்திட்டு உட்காந்துருக்கேன். அதாவது இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட்டுக்காக போயிட்டு இருக்கான், அதான் உண்மை.
எனர்ஜி சர்டிஃபிகேட் கூட வேண்டாம் எனக்கு டிப்ளமோ முடிச்ச இது சர்டிஃபிகேட் டிப்ளமோ முடிச்ச மாதிரி சர்டிஃபிகேட் வேணும். அதுக்காக தான் போயிட்டு இருக்கேன். இன்டர்ன்ஷிப் அதாவது டீயே குடிச்சு முடிச்சிட்டேன். ஆனால் உழைக்கலாம் ஜனதுக்காக இப்படி உழைக்கலாம். யார் எடுத்துகிட்டு இருக்காங்க? எதுவும் பொண்ணுங்கன்னு நிற்கா தெரிலையே. டீ கிளாஸை பாருங்க. ஏன் டீ காலியாக இருக்குது. அவர் டீ பண்ண எடுக்காரு. அங்கே யார்ப்பா எடுத்துட்டீங்க? எதுவும் பொண்ணுங்கன்னு கிராஸ் ஆச்சா? அதாவது நம்ம மக்கள் காட்டுறது நம்ம ஊரை அழகாக காட்டணும். அதுதான் என்னோட எண்ணம் பார்த்துக்கோங்க. அதனால் வந்து என்னென்னா மாண்டேஜ் நான் எடுத்தால் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஓ அப்போ அந்த இதை தான் டவராக தான் கவர் பண்ணிகிட்டு இருந்தீங்க. நானும் என்னடா காலையிலேயே ஏதோ கவர் பண்ணுறானே பொண்ணுங்கன்னு ஏதோ கிராஸ் ஆகுதா அப்படின்னு பார்க்கேன். இவர் வந்து விளாக் வந்து வளைச்சு எடுப்பார். ஆனால் எடிட் தான் பண்ண மாட்டார். பார்த்துக்கோங்க, அந்த மூஞ்சி நல்லா பார்த்துக்கோங்க. இன்னைக்கு தேதி என்ன? 9ஆம் தேதியா? 9ஆம் தேதி எடுத்திருக்கோம். என்னைக்கு இந்த வீடியோ அப்லோட் ஆகுதுன்னு பார்ப்போம். நான் இப்போ போனேன்னு எடிட் பண்ணி இன்னைக்கு நைட்டு 7 மணிக்கு நான் பண்ணி தரேன். சரி, அவர் வந்து எனக்கு இது விட்டுருக்காரு, வாக்கு கொடுத்துருக்காரு. வாக்கு காப்பாற்றுறாருன்னு பார்ப்போம். மக்களே, நமக்கு வந்து சூரியன் டிமிக்கி கொடுத்துட்ருக்காரு. இப்போ வரைக்கும் வருவார்னு எதிர்பார்த்துட்டே இருக்கோம். நாங்களும் வந்து 10 நிமிஷம் ஆகுது. இப்போ வரைக்கும் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் பார்த்துருக்கீங்க. நம்ம ஏரியாவில் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் கிடையாது, ஆனால் அப்படி மாதிரி சொல்லிக்கலாம். சூரியன் சார் வாங்க, வந்துட்டேன் இதோ வந்துட்டேன் அப்படின்னா வராரு. தோ கிலோமீட்டர் மாதிரி 2 கிலோமீட்டர். அதாவது நீ பார்க்க முடியாது, ஏன்னா வந்து க்ளவுடு அங்கே மறைச்சிட்டு நீ பார்க்குறது ரொம்ப கஷ்டம்தான். அந்த க்ளவுடு அவ்வளோ மூவ் ஆகி ஒரு சான்ஸ் இருந்துச்சுன்னா பார்க்கலாம். அப்படியே மேலே அப்படி ஏறினான்னா பார்க்கலாம். ஏறதுக்கு தான் வெயிட் பண்ணியிருக்கோம், ஏற மாட்டேங்கார. பார்த்தீங்களா வியூ பார்த்தீங்களா? அப்படியே அருமையாக இருக்கும். இங்கே வருங்க, வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. இந்த ரோட்டில் காலில் நிறைய பேர் வாக்கிங்கு, சும்மா எக்ஸசைஸ் பண்ணுறது நிறைய பேர் போவாங்க. அப்படியே காமிக்க நம்ம தான் அப்படியே இல்லை ஒன்று வாழ்க்கையில் உருப்படணும், இல்லைனா இதே மாதிரி வாக்கிங் போகிறது இதில் போகிறதுல உருப்படணும். ஏதாச்சும் ஒரு டெய்லி ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணி ஒரு ஆக்டிவிட்டிக்குள்ளே இருக்கணும். ஒன்றும் கிடையாது. எந்திரிச்சோம், வேலைக்கு போனோமா, சாப்பிட்டோமா, தூங்கினோமா, அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக வாக்கிங் போகிறாங்க. ஃபுல்லாக அந்த ரோடு ஃபுல்லாக அந்த இது பிளாட்ஃபார்ம் எல்லாமே வாக்கிங் தான். காலையிலேயே இந்த குளிரில் இவங்க எப்படி தான் ஓடுறாங்க, வாக்கிங் போகிறாங்க. அதாவது ஒன்ஸ் அப்பான டைம் நமக்கு வந்து சாட்டர்டே சண்டே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ரோடை பிளாக் பண்ணி சைக்கிளிங் விட்டுருந்தாங்க. சைக்கிளிங் மாரத்தானு ரோஸ் பார்க்ல வந்து அவைலபிளா இருக்கும், ஃப்ரீயாவே பண்ணிக்கலாம். ஆனா இப்ப சைக்கிளிங் இருக்கா? இல்ல சைக்கிளிங் இருக்கு, நான் பார்த்துருக்கேன். சைக்கிள் ஃபுல்லா பஞ்சர் ஆகி டயர் இதாகி ரொம்ப மெயின்டைன் பண்ணாம அப்படியே கிடக்கு. ஆனா அது இருக்கும் போது அந்த ஆக்டிவிட்டி சண்டே இந்த ரோடு செம்ம க்ரௌடா இருக்கும். சாட்டர்டே சண்டே இல்லை, சாட்டர்டே விட்டுருந்தாங்க. எனக்கு தெரியும், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நானே ஒரு வாட்டி ஓட்டு போனேன். மேக்ஸ் சிட்டி சைக்கிள்லாம் இருந்துச்சு. சைக்கிள் ஓட்டியே காலமாகி போச்சு. அதான் நான் கடைசியாக சைக்கிள் ஓட்டினது ரொம்ப வருஷம் ஆயிட்டு. இதுக்கப்புறம் சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கிறார். அப்படியே அந்த கோல்டன் கலர் சூரியன் வந்தால் தான் இந்த மேஜிக்கே நடக்கும்.
கோல்டன் கலர்ல நல்லா தான் இருக்குண்ணே. நம்ம ஊர்லயும் காலையிலே எப்படி வந்து என்னதான் கூல் டவுன் இருந்தாலும் அந்த வார்ம் டவுன்ல எடுக்கிறது அது தனி. நம்ம தூத்துக்குடிக்காரனுக்கு தான் தெரியும். வெயில அதாவது எங்க ஊர் எப்படின்னா வின்டர் சீசன்லயும் சம்மரா தான் இருக்கும். ஆனா இந்த வின்டர் ஏதோ அது சேர்த்து குளிருது. வரும்போது எனக்கு கையெல்லாம் நடுங்குச்சு. காலையில மட்டும் தான் குளிரும். காலைல 5 மணிக்கு வந்து அப்படிதான் குளிரும். இப்போ ஒரு மதியம் 12 மணிக்கு இதே ரோட்ல வந்து நிக்கும் பாருங்க, நிக்க முடியாது, வெயில் அடிக்கும். சூரியன் வந்து வர ஆரம்பிச்சிட்டாரு. இப்பதான் மூஞ்சில ஒரு இப்பதான் மூஞ்சி கருப்பாவே தெரியும். லைட்டா தெரியுது. இருந்தாலும் அந்த மூஞ்சில வந்து இந்த இப்பதான் நிழல் தெரியும். இவ்வளவு நேரம் எப்படி இருந்தது இந்த கோல்டன் அங்க காட்டு. ஒரு 10 செகண்ட்ஸ் தான் இருக்கும் வீடியோ ஆன் பண்ணி. சூரியன் ப்ரோ அவரு எவ்வளோ பிரைட்டாக இருப்பாரு. இவங்க ஆக இன்னைக்கு சன்ரைஸ் பார்த்தாச்சு ஒரு. ஆனால் டைரெக்டாக பார்த்தா கண்ணு தான் இதாகுது. பயங்கரமாக இருக்குது அதில் இருந்து வர லைட்டு.